பனைமரத்தை நம் முன்னோர்கள் பார்த்திருப்பான். இந்த பனையை பார்த்தவுடன் இந்த பனையில் ஏறி இந்த பாலையை மாடு புள்ளையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு பாலை கறக்குது, அது பசும்பால். இது தண்ணீரை குடிச்சிட்டு பாலை கறக்குது, இது பனம்பால். இந்த உங்க ஆட்சி அதிகாரம் அப்படி இன்னொரு 500 ஆண்டுக்கு இருந்துற போத சரியாக உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும். அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான். மாடு மேய்க்க முடியாது, பனை ஏற முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. ஏன்னா நீர் இல்லை. விவசாயம் செஞ்சு விளைய வச்சா அந்த பொருளுக்கு உரிய விலை இல்லை. அரசு $840க்கும் மேற்பட்ட பொருள்களை தன் உடலில் இருந்து இந்த மானுட சமூகத்தின் பயன்பாட்டிற்கு தருகிற ஒரு உயிரினம் உலகில் உண்டென்றால் அது பனைதான். அதனால்தான் நாம் செடி மரங்களுக்கெல்லாம் பக்க வேர்கள் ஓடும். பனைக்கு பக்க வேர் கிடையாது. நீங்க அது வேர் கிடையாது. பனைக்கு வேர் கிடையாது, டியூப், குழாய் தான். பனைமரம், பட்டு போன பனைமரத்தின் வேரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கருப்பாக இப்படி அதை உரிச்சிங்கன்னா உள்ள ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும். பஞ்சு, அந்த பஞ்சில் 1000 அடிக்கு கீழே சென்று நீரை உறிஞ்சி கொண்டு வந்து வைத்துக் கொள்ளும். இதை நம்மளுடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு கிணற்றை சுற்றி 10 பனைமரங்கள் இருந்தால் கடைசி வரை நீரை வற்ற விடாது என்று சொல்கிறார். இடித்து கொண்டாந்து வச்சுக்கிறோம். இப்ப நீரை வளப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக பனை இருக்குது. மண்ணை வளப்படுத்துகிற ஒரு மரம் பனை. அதனுடைய அந்த சல்லடை கூட உனக்கு வடிகட்டியா மாறுது. மட்டை நாரா வருது, மட்டை வேலியா வருது, மட்டை நார் கட்டலா வருது, கொட்டானா வருது, ஓலை பாயா வருது, ஓலை கூரையா வருது, பனை சட்டமா வருது. இப்பதானே மரங்கள், அப்பெல்லாம் சட்டம் அந்த சட்டமா பயன்படுத்தி அதை வச்சுதான் வீடு கட்டணும், மச்சு கட்டணும். பிறகு பனை பெரிய இப்பதான் நமக்கு இதுல கட்டுறான். முன்னாடி 4 பனையை வெட்டி போட்டு அதுதான் பாலம், அதுலதான் நடந்து போனா. எல்லா வழியிலையும் பயன்படுது. இந்த பனைமரத்தை நம் முன்னோர்கள் பார்த்திருப்பான். இந்த பனையை பார்த்தவுடன் இந்த பனையில் ஏறி இந்த பாலையை பெருக்க விடாமல் நசுக்கி அதை அறுத்தால் அதிலிருந்து நீர் வரும். அந்த நீரை ஒரு கலயத்தில் ஏந்தினால், அதை சேமித்தால் அதிலிருந்து அந்த பால் பனம்பால், அது கல்லாக மாறுது, அது பனம்பால். அதிலே கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்தால் அது இனிக்கிற கருப்பட்டியாக மாறுது, வெள்ளமாக மாறுது. அதுக்கு எவ்வளவு காலம் அவன் சிந்திச்சிருப்பான், உழைச்சிருப்பான். கருக்க கிழிச்சு மட்டையை கட்டி ஏறி போய் அதை அறுத்து கலையத்தை கட்டி அதுல விழுகிற பால் தூய பால். மாடு புள்ளையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு பாலை கறக்குது, அது பசும்பால். இது தண்ணீரை குடிச்சிட்டு பாலை கறக்குது, இது பனம்பால். இந்த உங்க ஆட்சி அதிகாரம் அப்படி இன்னொரு 500 ஆண்டுக்கு இருந்துற போத சரியாக 6 மாசம்தான். இன்னும் சரியாக 6 மாசம். புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகீழ் மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். உலகெங்கிலும் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே செல்லும். அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் வீதிக்கு வருவான். வீதியில் நின்று போராடி கொண்டு இருப்பவன் ஒரு நாள் அந்த அதிகாரத்திற்கு வருவான். இதற்கு பெயர் என்ன என் அன்பு உடன் பிறந்தார்களே? புரட்சி, தலைகீழ் மாற்றம். அந்த மாற்றத்திற்கான விழிப்புணர்வு தமிழர் நிலத்தில் வருகிறது, எழுச்சியுற்று வருகிறது.
உலகெங்கிலும் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் ஆன்மா, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதிலும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை அறியாது கிடக்கிறோம். நாம் அடிமை என்பதை உணர்ந்து தெளிந்து அன்னை தமிழ் சமூகத்தின் அடிமை விலங்கை உடைத்து எறிந்து மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு தேசம் தேவை என்ற ஆன்ம விழிப்புணர்வு, விடுதலை தாகம், சுதந்திர பெரும்பற்று தமிழீழ மண்ணில் தான் தோன்றியது. தங்கள் மூதாதைகள் முன்வைத்த முழக்கத்தை மூச்சு காற்றாக மாற்றினான். என்னது? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது. என் உயிரினும் மேலானது என் உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்க கூடாது. அந்த விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறான் நம்முடைய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த விழிப்புணர்வு அன்பு உடன் பிறந்தார்களே, அருமை பெற்றோர்களே, தமிழக தாயகத்திலே, தமிழர் நிலத்திலே இன்று தமிழ் இளம் தலைமுறையிடத்திலே ஆன்மா விழிப்புற்று எழுகிறது. அடிமை நிலையில் இருந்து விடுதலை, இழந்த உரிமையை மீட்கிற போராட்டங்கள் என்று பல தளங்களில் கிளர்ந்து எழுகிறார்கள். தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விடுதலை உணர்ச்சி இந்த நிலத்திலே முன் எப்போதையும் விட இப்போது விழிப்புற்று எழுகிறது. அதுதான் தமிழ் தேசிய பிள்ளைகளின் இந்த வளர்ச்சி, எழுச்சி. அதுவே நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் ஒன்றுபட்ட புரட்சி. மாடு மேய்க்க முடியாது, பனை ஏற முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, ஏன்னா நீர் இல்லை. விவசாயம் செஞ்சு விளைய வச்சா அந்த பொருளுக்கு உரிய விலை இல்லை. அரசு கொள்முதல் செய்வதில்லை. இப்ப இத்தனை சிக்கல்களை நீ போராடிட்டு இருக்க. மீன் பிடிக்க போக முடியாது. நேத்து வரைக்கும் கைது செய்யறான், எல்லை தாண்டி வந்துட்டான்ட்டு. அதை தடுக்க உனக்கு தலைமை இல்லை, அதிகாரம் இல்லை. இன்றும் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுங்கள். ஈடி ரைடு வந்தால் ஓடிவாரேன் மோடி என்று ஓடுகிறார். மீனவனை கைது செஞ்சால் கடிதம் எழுதுகிறார். இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்க, மண்ணை, மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவன் தான் பனைக்காக நிற்க முடியும், தென்னைக்காக நிற்க முடியும், வேளாண்மைக்கு நிற்க முடியும், மாட்டுக்கு ஆட்டுக்கு நிற்க முடியும், மீனவனுக்காக நிற்க முடியும், மாணவனுக்காகவும் நிற்க முடியும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிற்க முடியும், செவிலியருக்கு, போக்குவரத்து தொழிலாளருக்கு, எல்லாருக்குமாக நிற்க முடியும்.